Hello students, last video types of elasticity of supply பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஃபேக்டர்ஸ் கவர்னிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்ற டாப்பிக்கை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த சாப்டருடைய ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டருடைய லாஸ்ட் டாப்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகே, ஃபேக்டர்ஸ் கவர்னிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை, அதாவது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டினுடைய எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையை வந்து கட்டுப்படுத்துது. ஓகேவா, எந்தெந்த காரணிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் த கமாடிட்டி. நேச்சர் ஆஃப் த கமாடிட்டின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் கமாடிட்டிஸ் இருக்குது. அதாவது ஷார்ட் பீரியடில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, இல்லை வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. அதாவது இப்போ வந்து நம்ம டிவியை எடுத்துக்கலாம், இல்லை வந்து வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம், இல்லை வந்து கார் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸு. ஓகேவா, அதே போல் வந்து பெரிஷபிள் குட்ஸ்னால் இமீடியட்டாக வித்தின் 1 day 2 days வந்து நம்ம அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணியே ஆகணும். அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருட்களில் வந்து ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளவர்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமீடியட்டாக அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் த கமாடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு கமாடிட்டிக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. ஸோ இந்த நேச்சர் ஆஃப் த கமாடிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையை வந்து கட்டுப்படுத்துகிற ஒரு விஷயமாக, ஒரு காரணியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். நேச்சர் ஆஃப் த கமாடிட்டி. டியூரபிள் குட்ஸ் கேன் பி ஸ்டோர்டு ஃபார் எ லாங் டைம். ஸோ டியூரபிள் குட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஷார்ட் பீரியடுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாடிட்டி கிடையாது. லாங் டேர்ம், மோர் இயர்ஸ் வந்து நம்ம அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ டியூரபிள் குட்ஸ்னால் ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், கார், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இமீடியட்டாக அதை யூஸ் பண்ணி த்ரோ பண்ண போகிறது கிடையாது. அது வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் வந்து நம்ம அந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டியூரபிள் குட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு நம்ம என்ன பண்ணி வைக்கலாம், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்ம வந்து இப்போ ஒரு காரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு காரை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கார்ஸை வந்து அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க அது என்ன பண்ணுவாங்க, அது சரியான முறையில் அதை பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஸோ எப்போ அந்த ப்ராடக்டினுடைய சப்ளை வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராடக்ட் எல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சப்ளை பண்ணி அவங்க வந்து நிறைய ஹையர் ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டை சப்ளை பண்ணி அவங்களால ப்ராஃபிட்டை வந்து கெயின் பண்ண முடியும். Okay, so durable goods can be stored for a long time, so the producers can wait until they get a high price. So அவங்க ப்ராடக்ட்டுக்கான விலை வந்து அதிகமாகிற வரை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால வெயிட் பண்ண முடியும். ஏன்னா அது கெட்டு போகிற பொருள் கிடையாது. அது வந்து ஒரு லாங் இயர்ஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்படின்ற காரணத்தினால அந்த ப்ராடக்ட்டுக்கான ஹையர் ப்ரைஸ் வர வரைக்கும் அந்த ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் they get higher price, large சப்ளை இஸ் பாசிபிள். ஸோ அந்த ப்ராடக்டினுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ப்ராடக்டினுடைய சப்ளையும் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ த எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை ஆஃப் டியூரபிள் குட்ஸ் இஸ் ஹை. ஸோ நேச்சர் ஆஃப் த கமாடிட்டியில் டியூரபிள் குட்ஸை பொறுத்த வரைக்கும் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்றது வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சப்ளை ரேஞ்ச் வந்து அதிகமாக இருக்கும். அதுதான் வந்து elasticity of supply of durable goods is high, but பெரிஷபிள்ஸ் ஆர் டு பி சோல்டு இமீடியட்லி. பெரிஷபிள் குட்ஸ்னால் இமீடியட்டாக வந்து அழுகி போகக்கூடிய பால் பொருட்களாக இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இருக்கலாம், இல்லை வந்து ஃப்ளவர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் டேஸ் வரைக்கும் தான் நம்ம அதை வச்சுருக்க முடியும், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அதை அழுக ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட அந்த அதை தான் நம்ம பெரிஷபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாத காரணத்தால் நம்ம என்ன பண்ணோம், இமீடியட்டாக சோல் பண்ண வேண்டிய
சேல் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ பெரிஷபிள்ஸ் ஹாவ் லோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அதனுடைய எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். ஸோ இமீடியட்டாக அதை வந்து நம்ம சேல் பண்ணி ஆகணும் அப்படின்னும் பொழுது விலை அதிகமானாலும் கம்மியானாலும் நம்மளை வந்து அந்த ப்ராடக்டை வந்து விற்று தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருது. ஸோ ஒரு நேச்சர் ஆஃப் த ஒரு கமாடிட்டியினுடைய குணாதிசயத்தை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து டிசைட் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக ஏற்படக்கூடிய செலவுகள், ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டினுடைய தட் இஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையை வந்து அது டிசைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. when production is subject to either constant or increasing returns, அதாவது இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அதாவது கன்சிஸ்டண்ட்டாக இப்போ வந்து நான் ஒரு thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸை எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக நான் ப்ரொடியூஸ் பண்ணுறனோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆர் இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ், எனக்கு அதிகப்படியான லாபம் வந்து எனக்கு கிடைக்குது, கான்ஸ்டண்ட்டாவோ இல்லை அதிகப்படியான லாபமோ எனக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் அண்ட் தேர்ஃபோர் இன்க்ரீஸ்டு சப்ளை இஸ் பாசிபிள். ஸோ இல்லை வந்து அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய சப்ளை வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அதாவது நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு இன்கம்மை எனக்கு கொடுக்குது, இல்லை வந்து அதிகப்படியான ரிட்டர்ன்ஸை வந்து எனக்கு கொடுக்குது அப்படின்னாலோ, இல்லை வந்து அடிஷ்னலாக ப்ராடக்டை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னாலோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்ளை என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்றது வந்து பாசிபிள். ஸோ எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் கிரேட்டர், அதிகமாக இருக்கும். அண்டர் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்க்ரீஸ் இன் அவுட்புட் லீட்ஸ் டு ஹை காஸ்ட். எனக்கு வந்து ஒரு பொருளை விற்கிறதுனால எனக்கு வந்து ஒரு கம்மியான லாபம் தான் எனக்கு கிடைக்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல நான் வந்து அதிகப்படியான ப்ராடக்டை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதற்கு ஆகக்கூடிய செலவு என்ன ஆகும், அதிகமாயிடும். ஏன்னா எனக்கு லாபம் வந்துச்சுன்னா தான் நான் செய்கிற செலவுக்கு வந்து ஒரு அர்த்தம் இருக்கும். என்னுடைய லாபம் வந்து எனக்கு கம்மியாக தான் வரும் அப்படின்ற பட்சத்தில் நான் அதில் வந்து அதிகப்படியான ஹையர் காஸ்ட் போட்டு அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக என்ன ஆகும், எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்றது வந்து குறைஞ்சிடும். அந்த ப்ராடக்ட் அதிகமாக நம்ம வச்சுருப்போம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராடக்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் நமக்கு வரக்கூடிய ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்குன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டுக்காக ப்ரொடியூசிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து அது ஒரு நஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்போது அந்த சப்ளை பண்ணுற ப்ராடக்ட்டும் எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து அங்கே லோ லெவல் ஆஃப் எலாஸ்டிசிட்டி வந்து இருக்குது. அப்போது எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு இடத்துல வந்து நமக்கான நான் ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக எனக்கு இருக்கோ, இல்லை வந்து அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் எனக்கு வந்து இருக்குது, அதற்கான ரிட்டர்ன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த இடத்துல வந்து சப்ளை வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலே எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து அதிகமாக இருக்கும். சப்போஸ் என்னுடைய ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்குது, எனக்கு நான் சேல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கான ப்ராஃபிட் வந்து எனக்கு கம்மியாக வருது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து அதிகப்படியான ப்ராடக்ட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அது ஆகக்கூடிய செலவு வந்து அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வருது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னுடைய சப்ளை வந்து என்ன ஆகிடும், கம்மியாயிடும். ஸோ அது எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை இஸ் லெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து ப்ரொடக்ஷனுக்கு ஆகக்கூடிய காஸ்ட், ஓகேவா, அது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கான ப்ராஃபிட் வந்து கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆகக்கூடிய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து அதிகமாகிடும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டராக வந்து சொல்லப்படுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் கண்டிஷன். ஸோ டெக்னிக்கல் கண்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
அதாவது ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் டு டெக்னிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது அவைலபிலிட்டி ஆஃப் இன்புட்ஸ், என்னென்ன இன்புட்ஸ் நம்ம போடுறோம், அதே போல் பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் பீரியடுக்கு நம்ம போடுறோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் கண்டிஷன். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான டெக்னாலஜி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து அப்படின்றது வந்து டிசைட் ஆகுது. இப்போ வந்து ரா மெட்டீரியல் அண்ட் லேபர் வந்து கரெக்டாக நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷன் லெவல் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிறதோ டிக்ரீஸ் ஆகிறதோ இருக்கிறது. சப்போஸ் நமக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டு வந்து கம்மியாக இருக்குது, இல்லை வந்து அதுக்கான தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சப்ளை என்ன ஆகும், கம்மியாக தான் ஆகும் இல்லையா. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் இன்புட்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டான முறையில் இருந்துச்சுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இன்புட்ஸ் வந்து ஸ்கேர்ஸாக இருந்துச்சுன்னா அப்போது நம்மளுடைய சப்ளை வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே போல் வந்து டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேக்டு ஃபுட்ஸ், பெரிஷபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் சொன்னோம் பாருங்கள். ஸோ அதெல்லாம் வந்து குட்ஸ் ப்ரொடியூஸ்டு குவிக்லி அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோர் எலாஸ்டிக்ஸ், அதாவது நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணிவிடுவோம், அந்த ப்ராடக்டை வந்து நம்ம சப்ளை பண்ணிவிடுவோம். ஓகே, இதே வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு லாங் பீரியட், இப்போ வந்து பேக்டு குட்ஸ் அப்படின்னும்பொழுது நமக்கு அதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் வந்து என்ன தேவைப்படுது, கம்மியான டைம் பீரியட் தான் தேவைப்படுது. அண்ட் இமீடியட்டாக அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், சப்ளை பண்ணிடுறோம். அப்போ வந்து சப்ளை லெவல் வந்து அதிகமாக இருக்கும். சப்போஸ் இதுவே வந்து ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குது. அதாவது இப்போ ஒரு அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போது சப்ளை வந்து எப்படி இருக்கும், லெஸ் எலாஸ்டிக்காக தான் வந்து அது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டெக்னிக்கல் கண்டிஷன்ஸாக வந்து பார்க்கப்படுது. இன் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் வித் ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ளை கேனாட் பி அட்ஜஸ்டட் ஈஸிலி. அதாவது லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன்னா என்ன, அதிகப்படியான ப்ராடக்ட்ஸை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் வித் ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அதிகப்படியான கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடுறோம். அது வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியாக இருக்கலாம், இல்லை வந்து லேண்டாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு நம்ம வந்து அதிகப்படியான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சப்ளை கேனாட் பி அட்ஜஸ்டட் ஈஸிலி. சப்போஸ் நம்மளுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னும் பொழுது நம்ம இமீடியட்டாக என்ன பண்ண முடியாது, இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை எப்படி இருக்கும்னா கம்மியாக இருக்கும். அப்போது elasticity of supply is lesser where capital equipment is less and technology is less. simple. அதாவது இப்போ வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெஷின்ஸாக இருக்கலாம், இல்லை டெக்னாலஜி ஆகட்டும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து சிம்பிளாக இருக்குது, ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும், நான் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம சரியான முறையில் சிம்பிளாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ராடக்டை வந்து அதிகப்படியாக நம்மளால் வந்து சப்ளை பண்ண முடியும். அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஈஸியாக பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் சப்ளை ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படின்றது வந்து அதாவது அவைலபிலிட்டி ஆஃப் இன்புட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து டைம் பீரியடாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையை வந்து கட்டுப்படுத்துகிறதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா டைம் ஃபேக்டர், அதாவது நேரம். இது வந்து எப்படி வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூரிங் வெரி ஷார்ட் பீரியட் வென் சப்ளை cannot be adjusted, elasticity of supply is very low. In short period, variable factors can be added and so supply can be adjusted to some extent. So elasticity of supply is more. In long period, even the fixed factors can be added and hence supply is highly elastic. ஸோ ஷார்ட் பீரியடில் வந்து நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா
அந்த சப்ளை வந்து எப்படி இருக்கும்னா லெஸ் எலாஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து எப்படி இருக்கும்? லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் பீரியட் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஷார்ட் பீரியட் அப்படின்னாலே என்னாகும்? டைம் லிமிட் வந்து குறுகிடும் இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை, அதாவது ஒரு புது எக்யூப்மெண்ட் தேவைப்படலாம், டெக்னாலஜி தேவைப்படலாம். அதையெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரமாக அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி இல்லையா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து பாசிபிள் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்மளை சப்ளை லெவலும் எப்படி இருக்கும்? லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ ஷார்ட் பீரியடில் வந்து எப்போவுமே வந்து சப்ளை cannot be adjusted. ஸோ அந்த டயத்தில் வந்து நமக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து லெஸ்ஸாக இருக்கும். இப்போ வந்து சம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது இப்போ ஃபிக்ஸட் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு கேபிட்டல் எக்யூப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை லேண்டாக இருக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆல்ட்ரு பண்ண முடியுமா? இப்போ ஒரு மெஷின்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு லேண்டில் வந்து நம்ம வந்து ஒரு அக்ரிகல்ச்சர்னே வச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு உழவு செய்கிறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் உழவு செய்யக்கூடிய அந்த கிராப்ஸினுடைய விலை வந்து அதிகமாகுது அப்படின்னா இமீடியட்டாக நான் என்ன நான் வந்து இமீடியட்டாக நெல்லை போட்டுட்டு நான் வந்து அந்த கிராப்ஸை உடனே விளைவிச்சுட்டு நான் வந்து விற்க முடியுமா அப்படின்னா அது வந்து பாசிபிலிட்டி வந்து கிடையாது. ஷார்ட் பீரியடில் வந்து பாசிபிலிட்டி வந்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த டைம் ஃபேக்டர் வந்து என்னுடைய எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அதான், இப்போ சப்போஸ் ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து அதாவது இப்போ ஒரு மக்காச்சோளமோ இல்லை நெல்லோ எடுத்துக்கலாம். அதனுடைய ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது மார்க்கெட்டில். அப்போது நான் ஒரு விவசாயி வந்து இமீடியட்டாக தன்னுடைய நிலத்தில் போயிட்டு உடனே நெல்லை விளைவிச்சிட்டு அவரை வந்துட்டு உடனே வந்து அந்த நெல்லை வந்து அரிசியாக்கி அதை கொண்டு போய் அவர் சப்ளை பண்ண முடியுமா? வித்தின் ஷார்ட் பீரியட்லாம் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா கிராப்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்குது, அதுக்குன்னு ஒரு நேரத்தில் தான் அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போது ஷார்ட் பீரியட்லேயே நம்மளால் வந்து ஒரு ப்ராடக்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, சப்ளை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போது என்ன ஆகுது? சப்ளை பிகம் வெரி லெஸ். ஓகேவா? அதே இப்போ வந்து ஒரு லாங் டேர்ம், ஓகேவா, லாங் டேர்ம் பீரியட் கிடைக்குது, டைம் கிடைக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல சப்ளை வந்து மோர் எலாஸ்டிக். அப்போது சப்ளை வந்து நம்ம அதிகமாக ப்ராடக்டை கொடுக்க முடியும். ஸோ இப்போ ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கான லாங் டைம் பீரியட் எனக்கு கிடைக்கிது அப்படின்னும் பொழுது ஆப்வியஸ்லி நான் என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் சப்ளை, அதாவது நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ எனக்கு ஒரு புது எக்யூப்மெண்ட் வாங்கணும், இல்லை வந்து ஒரு புது டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்னால் என்ன பண்ண முடியும்? அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு அதுக்கான டைம் எனக்கு இருக்குது. ஏன்னா லாங் டேர்ம் பீரியட் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ப்ராடக்டை சப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்? நான் வந்து ஈஸியாக என்னோடய ப்ராடக்டை நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி என்னால் வந்து சப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் கேன் பி அட்ஜஸ்டட். ஓகேவா? லாங் டேர்ம் இப்போ இதை பீரியடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ண முடியும்? அவங்க ப்ராடக்டை இப்போ வந்து ஒரு நியூ எக்யூப்மெண்ட் கொண்டு வர்றதோ இல்லை புதுவிதமான ஃபெசிலிட்டிஸை வந்து க்ரியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அப்படின்றது வந்து பாசிபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்க வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து லாங் டேர்ம் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த ப்ரொடக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் லெவலை வந்து அவங்க கம்மி பண்ணுறதோ அதிகம் பண்ணுறதோ அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. இப்போது இதே ஃபார்மர் எக்ஸாம்பிளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பாசிபிள். அதாவது கிராப்ஸினுடைய விலை வந்து ஃப்யூச்சரில் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நெல் இதோட வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போது ஃபார்மர் என்ன பண்ணலாம்? லாங் டேர்முக்கு அந்த பீரியடை எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அவரால் அந்த நெல்லை விளைவிச்சு எப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிற டைமில் கரெக்டாக அவரோட விளைச்சல் வந்து அவர் வந்து அதிகப்படியான
பொருளை வந்து அவரால் சப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை அப்படின்றது எப்படி இருக்குது, ஹையாக இருக்குது, அதிகமாக இருக்குது. எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டைம் ஃபேக்டரும் வந்து பார்த்திங்கன்னா இது எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளையை வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஃபேக்டர்ஸ் கவர்னிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் சப்ளை. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.